18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிட்டு உன் வீட்டு வாசல்ல வந்து நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இனிமே நீ கவலைப்படவோ கஷ்டப்படவோ படியே எதுவுமே நடக்க விட மாட்டேன். இத்தனை நாளா நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நீ காத்திருந்ததும் போதும், அது நடக்காம நீ கஷ்டப்பட்டதும் வருத்தப்பட்டதும் ஏமாற்றம் அடைஞ்சதுமே கூட எல்லாமே போதும்னு தான் எல்லா கஷ்டகாலத்தையும் இப்போது முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக நீ சந்தோஷமாக வாழக்கூடிய வகையில உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிட்டு உன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுகிட்டு இருக்கேன். இனிமே நீ யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள மாத்துறேன், இவங்கள திருத்துறேன், அவங்கள சரி செய்றேன்னு ஒருபோதும் அடுத்தவர் உலகத்தை மாற்ற நினைத்து நீ கஷ்டப்பட வேண்டாம் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலுமே கூட அப்பா கருப்பா எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, நீ தான் எல்லாத்தையும் சரி செய்யணும்னு நம்பிக்கையோடு பிரார்த்தனை வச்சா போதும். நம்பிக்கையும் பிரார்த்தனையும் கண்ணுக்கு தெரியாத மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். உன் மனசளவுல நீ என் மேல முழு நம்பிக்கை வச்சு பக்தியோடு பிரார்த்தனை செய்யும் போது அதை நிச்சயமாக நான் உனக்கு சாத்தியமானதாக நடத்தி கொடுப்பேன் என இப்போது சத்தியம் விடுகிறேன். நீ உன் வாழ்க்கையை வாழ்வதும் பொழுது சந்தோஷமாக நல்லது நடக்கும் என்ற நல்லெண்ணத்தோட வாழ தயாரானால் உன்னுடைய எண்ணங்களின் விளைவாக எல்லாமே சரியானதாக இருக்கும். இப்போ நீ இந்த வாழ்க்கையை வாழ்வதின் காரணம் கூட உன் எண்ணங்களின் விளைவுதான் என்பதை நீ அறிவாயா? உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம். எது எப்படி எப்போது நடக்கணுமோ அது அதன்படி அப்போதுதான் நடக்கும். உனக்கு எதிராக எதிர்வினை செய்பவர்களும் உன்னை எதிரியா நினைச்சுக்கிட்டு உன்னை ஜெயிக்கிறதுக்காக சதி செய்கிறவங்களும் கூடிய சீக்கிரமே தோத்து போவாங்க. உன் கண் முன்பாகவே உன் எதிரிகளும் எதிர்வினையும் ஒன்றுமில்லாமல் போகத்தான் போகுது. உனக்காக நல்லதை இந்த கருப்பசாமி நடத்தி கொடுக்க தயாராக வந்த பிறகு இனி நீ கவலைப்படலாமோ? கூடவே கூடாது. எல்லா நல்ல விஷயமும் எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. இனிமே நீ விடாமுயற்சியோட சரியான முறைப்பில் உழைப்பையும் வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட காத்திருந்தீனா என் அருளின் மூலமாக எல்லா நன்மைகளையும் உனக்கு நடத்தி தருவேன். இறையருள் உனக்குள்ள இருக்கும்போது எல்லா தடைகளும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும். நீ எதிர்பார்த்த ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் நல்ல சுபிட்சமும் சந்தோஷமும் செல்வ வளமும் கூட இப்போது உனக்கு உண்டாக போகுது. அப்படி நீ எல்லா அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய வகையில்தான் உனக்கான அதிர்ஷ்டத்தோடு உன் வீடு தேடி வந்து நிற்கிறேன். நீ இதுவரைக்கும் வாழ்க்கையிலேயே பார்க்காத பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இப்போது பெறப்போற. இனிமே நான் சொல்றத கேட்டு என் செல்லமே. நீ கோபப்படுறதுங்கிறதையும் தாண்டி ஒரு சிலர் அவர்கள் செயல்களாலும் அவர்கள் எதையாவது தப்பா செய்யறதாலும் உன்னை கோபப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி யாராவது உனக்கு கோபம் வர காரணமானவர்களாக இருக்கும்போது நீதான் உன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு மௌனமாக இருக்க வேண்டும். யாராவது உன்னை தேவையில்லை நீ வேணான்னு உன்னை அலட்சியப்படுத்தும் போது அவர்கள் விலக்கி வைக்க நினைக்கும் போது நீயே சற்று விலகி நின்று கொள் என் செல்லமே. யாராவது உன்னை பெருமையா பேசுறாங்க, பாராட்டுறாங்க, உனக்கு திறமையை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அங்கு துள்ளி குதிச்சு எல்லாம் எனக்கு தெரியும்னு காட்டிக்காம அமைதியாக பொறுமையாக இரு. அதே போல உனக்கு வேண்டாதவர்களும் உன்னை வேண்டாம்னு நினைக்கிறவங்களும் உன்னை தாக்கி பேசும்போதும் உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டும் போதும் மனசொடைஞ்சு போகாம தைரியமாக இருக்கணும். பெருமைப்படுத்தினா குதிக்கவும் கூடாது, மனசை உடைச்சு பேசுனா கவலைப்படவும் கூடாது. அவமானப்படுத்தினாலும் கூட நீ அழுது விடாமல் உன்னை கட்டுப்படுத்தி கொள்ளணும் என் தங்கமே. யாராவது வேணும்னே உன் மனசு காயப்படும்படி பேசுறாங்கன்னா அவர்கள் சொன்னதையே காதில் வாங்கி கொள்ளாமல் கண்டும் காணாமல் கடந்து போக கத்துக்கோ. வெற்றி தோல்விங்கிறது எல்லாமே உன் வாழ்வில் சகஜமான ஒரு விஷயம். தோல்வி அடையும் போது துணிஞ்சு தைரியமா எழுந்து நில்லு. வெற்றி பெறும்போது ஆணவம் கொள்ளாமல் அகங்காரம் கொள்ளாமல் பணிவோடு இருக்கவும் நீ கத்துக்கணும். வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலையும் கவலைக்குரிய விஷயங்களும் வரத்தான் செய்யும். ஆனா அப்போதெல்லாம் உன் தன்னம்பிக்கையை தான் நீ தாங்கி பிடிக்கணும். ஏன்னா உனக்காக வேறு எந்த கைகளும் வந்து தாங்கி பிடிக்காது.
தன்னம்பிக்கை என்னும் கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டினா நீ சோர்ந்து போகும்போதும் சோர்வடைந்து போகும்போதும் தன்னம்பிக்கை உன்னை தாங்கி பிடிக்கும் என் செல்லமே. உன் பக்கத்துல 1000 பேர் இருந்தாலும் சரி, உன் அளவுக்கு அவர்களால் அன்பை கொடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான உண்மை. உன் அன்பிற்கு ஈடு இணையாக இங்கு ஒருவருமே இல்லை என் செல்லமே. நீ என் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்க, பக்தியோட இருக்க, நம்பிக்கையோட இருக்கன்னு தெரிஞ்சதால தான் உன் வாழ்க்கையை பூத்து குலுங்கும் மலர் பூங்காவனமாக மாத்துறதுக்காக நான் உன்னை தேடி வந்தேன். இனிமே உன் வாழ்க்கையை நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழும்படி சகல விஷயங்களையும் உனக்காக நான் தரப்போறேன். மனித வாழ்க்கையில சோதனைகள் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். அதை வேதனையாக நினைச்சுக்கிட்டு கஷ்டப்படாம இதை தாண்டி நான் சாதிச்சு ஜெயிச்சு காட்டுவேன்னு தைரியமாக இரு. ஏன்னா வாழ்க்கை ஒரு வானவில் தெரியுமா? அந்த வானவில் இருக்கக்கூடிய அழகான வர்ணமாக நீதான் இருக்க போற. வாழ்க்கை இருட்டாகவே இருந்தாலும் அதில் நீ வெளிச்சமாக இருக்கணும். உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை சாதனையாளனாக நான் மாத்தி காட்டுறேன். இந்த உலகத்தை நீ சுத்தி பார்க்குற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. நீ ஓடுறத பார்த்து இந்த உலகமே நீ யாருன்னு திரும்பி வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டு. யாரா இவன் இவ்வளவு சீக்கிரம் ஜெயிச்சிட்டான், இவ்வளவு சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டான், இவ்வளவு சீக்கிரம் பேரும் புகழும் பெற்று பெருமை அடைஞ்சிட்டான்னு மற்றவர்கள் பார்த்து வியந்து பொறாமை கொள்ளும் அளவுக்கு நீ ஜெயிச்சு நின்னதுக்கு அப்புறம்தான் ஓய்வெடுக்கிறத பத்தி யோசிக்கணும். தோல்வி வந்தாலும் அதை பார்த்து துவண்டு போகாதே. இன்னைக்கு ஜெயிச்சவங்களும் இன்னைக்கு வாழ்க்கையில சாதனை புரிந்தவர்களும் என்றோ ஒரு நாள் தோல்வியை சந்தித்தவர்கள்தான். இப்ப என்ன, நீ இன்று தோல்வியை சந்திக்கிறாய் என்றால் நாளை நிச்சயமாக ஜெயிக்கப் போகிறாய் என்றுதானே அர்த்தம். வெற்றியின் உண்மையான ரகசியமே எந்த விஷயத்தை செஞ்சாலும் எடுத்த காரியத்தில் மாறாமல் உறுதியாக நிற்பதுதான். நீயும் உன்னோட காரியத்தில் கண்ணாக காரியத்தை சரியாக முடிக்கக்கூடிய முயற்சி செய்பவனாக இரு. முயற்சிங்கிற மந்திரமோ மனசுல இருக்கிற வரைக்கும் எந்த தந்திரத்திற்கும் தகுதி இல்லை. உன் வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. உன் தோல்விகளை எல்லாம் தாண்டி உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தோல்விகள் எப்போதுமே வெற்றிக்கு தடையாய் வந்து நிற்காது என் செல்லமே. நீதான் அதை முயற்சி செஞ்சு தோல்வியை சாகடிச்சு வெற்றியை எட்டி பிடிக்கணும். உன் வெற்றியை மாபெரும் வெற்றியாக, உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய வெற்றியாக நான் உனக்கு தரப்போறேன். நீ இனிமே யாருங்கிறத நீ சொல்லக்கூடாது. நீ யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாரும் உன்னை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு மாபெரும் வெற்றியாளனாக நான் உன்னை மாற்ற போறேன். கூடிய சீக்கிரம் இந்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடக்கும். அந்த மேல இருக்கிற வானம் கீழே இறங்கு வந்து பூமியை தொட்டா அது அதிசயம். ஆனா கீழே இருக்கிற மனிதனாகிய நீ எட்டி பறந்து போய் வானத்தை தொட்டால் அது சாதனை தானே. இப்படி அதிசயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கதை விட்டுட்டு நீயாக பறந்து போய் சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு முயற்சி செய். உன் முயற்சிக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில ஜெயிக்கிற வரைக்கும் முட்டி மோதி போய்கிட்டே இரு. தன்னம்பிக்கையோடு நீ போராடினா வெற்றி நிச்சயமாக உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. மகத்தான சாதனை புரியக்கூடிய அளவுக்கு திறமையும் தைரியமும் சக்தியும் கொண்ட நீ ஒருபோதும் தயங்கி நிற்கவோ கலங்கி நிற்கவோ கூடாது. எல்லா தோல்விகளையும் கடந்து வாழ்க்கையில ஜெயிக்க தான் போற. ஒவ்வொரு நாளும் இனி உனக்கான வெற்றி பயணமாக இருக்க போகுது. முதல் அடியை தைரியமா எடுத்து வை. அடுத்தடுத்து நீ வெற்றி பெறுவதற்கு நான் எல்லா வகையிலும் உனக்கு வழிகாட்டுவேன்.